தேசிய அறிவியல் நாள் எப்போது? தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள் எப்போது? Question number 2. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர். சரிங்களா? So question 1, question 2 போயிருக்கு. பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? சரிங்களா? கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? அடுத்தது 4வது கொஸ்டின். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அடுத்த 5வது கொஸ்டின். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? அடுத்தது 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின். ட்ரஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 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 அடுத்தது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலையோட கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்?
மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவீட்ட பெண் யார்? 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? 8வது கொஸ்டின். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? அது 9வது கொஸ்டின். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு. 9வது கொஸ்டின். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து உங்களுக்கு 9வது கொஸ்டின். பத்தாவது கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? 10வது கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? அடுத்தது 11வது கொஸ்டின். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8வது தளத்தில் உள்ள பிரிவு எது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8வது தளத்தில் உள்ள பிரிவு எது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8வது தளத்தில் உள்ள பிரிவு எது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சொல்லுங்க. கேக்குது சார். முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. அது வந்து 16வது கொஸ்டின். இது 17வது கொஸ்டின். டீப் ப்ளூ என்னும் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? டீப் ப்ளூ என்னும் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? டீப் ப்ளூ என்னும் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? அது வந்து 17வது கொஸ்டின். டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? அடுத்தது 18வது கொஸ்டின். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர். விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலின் ஆசிரியர். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அது வந்து 18வது கொஸ்டின். அடுத்தது 19வது கொஸ்டின்.
இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் தமிழ் சொல். என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? இன்டெலிஜென்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து 19வது கொஸ்டின். அடுத்து 20வது கொஸ்டின். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். 21வது கொஸ்டின். அடுத்து 21வது கொஸ்டின் எழுதிக்கோங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அது 22வது கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டிய நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டிய நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டிய நூல் எது? இது வந்து 22வது கொஸ்டின். அடுத்தது 23வது கொஸ்டின். பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர். பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? அடுத்தது 24வது கொஸ்டின். தற்போது பயன்பாட்டில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எவை? 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 அடுத்து 25வது கொஸ்டின். காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? காரல் கபெக் சரிங்களா? காரல் கபெக் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? அது வந்து 25வது கொஸ்டின். அடுத்து 26வது கொஸ்டின்.
சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 26வது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 27. எந்த எழுத்து நுட்பமான ஒலிப்பு முனையை உடையது? எந்த எழுத்து நுட்பமான எழுத்து முறையை உடையது? நுட்பமான ஒலிப்பு முறை. எந்த எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது? எந்த எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது? எந்த எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது? அடுத்தது 28வது கொஸ்டின். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஏதேனும் இரண்டை எழுது. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்களுள் ஏதேனும் இரண்டு. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஏதேனும் இரண்டு. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் யார்? அது 29வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 30வது கொஸ்டின். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் யார்? அது 29வது கொஸ்டின். knowledge of reality என்பதன் தமிழாக்கம். knowledge of reality என்பதன் தமிழாக்கம் என்ன? knowledge of reality என்பதன் தமிழாக்கம் என்ன? knowledge of reality என்பதன் தமிழாக்கம் என்ன? அது 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா knowledge of reality என்பதன் தமிழாக்கம் என்ன? இது 31வது கொஸ்டின். யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்கிறோம்? யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்கிறோம்? யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்கிறோம்? விஜய ரகுநாத். அடுத்தது 32வது கொஸ்டின். யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என்கிறோங்கிறது 31. 32வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா விஜய ரகுநாத சொக்கலிங்கர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சி செய்த பகுதி அல்லது ஆண்ட பகுதி. விஜய ரகுநாத
சொக்கலிங்கர் ஆண்ட பகுதி. அது 32வது கொஸ்டின். அடுத்தது 33. கலில் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? கலில் கிப்ரான் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? அது 33வது கொஸ்டின். கலில் கிப்ரான் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? அது 33வது கொஸ்டின். கலில் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்ங்கிறது 33வது கொஸ்டின். அடுத்து 34வது கொஸ்டின். தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர்? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர்? தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்தவர். தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்தவர். தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்தவர். அடுத்து 35வது கொஸ்டின். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர்? தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர். அடுத்து 36வது கொஸ்டின். 35 வந்து பாத்தீங்கன்னா தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர். 36வது கொஸ்டின். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 36வது கொஸ்டின் வந்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டின். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்றக் காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்றக் காண்போம் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? என்ற வரிகள் எழுதிய ஆசிரியர்? தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்றக் காண்போம். ஆசிரியர், அந்த வரிகளின் ஆசிரியர் யார்? 37வது கொஸ்டின். 38. கொஸ்டின் நம்பர் 38. கவிமணி என்று பட்டம் பெற்ற ஆசிரியரின் பெயர் என்ன? கவிமணி என்னும் பட்டம் பெற்ற ஆசிரியரின் பெயர்? கவிமணி என்னும் பட்டம் பெற்ற ஆசிரியர். கவிமணி என்னும் பட்டம் பெற்ற ஆசிரியர் யார்? கவிமணி என்னும் பட்டம் பெற்ற ஆசிரியர் யார்? கவிமணி என்னும் பட்டம் பெற்ற ஆசிரியர் யார்? அடுத்தது லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் ஆசிரியர்? லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அதாவது 39வது கொஸ்டின். லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அடுத்தது 40வது கொஸ்டின். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி எது? ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி. அடுத்து 41வது கொஸ்டின். 41. மெர்சி அது பாத்தீங்கன்னா MERCY மெர்சி என்பதன் தமிழாக்கம். மெர்சி என்பதன் தமிழாக்கம். 41வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மெர்சி என்பதன் தமிழாக்கம். மெர்சி என்பதன் தமிழாக்கம். அடுத்தது 42வது கொஸ்டின். வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் என்ன? வேலுநாச்சியாரின் தந்தை பெயர். கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறும் அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறும் அணி எது? அது வந்து 40வது கொஸ்டின். அடுத்தது 43. கொஸ்டின் நம்பர் 43. முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார்? முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார்? நீங்க டிஸ்பிளே பாருங்க, நான் எழுதிதான் நம்பர் போட்டு இருக்கேன் பாருங்க. 43வது கொஸ்டின். முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார்? 43வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார். 44வது கொஸ்டின். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? அது 44வது கொஸ்டின். இது 45வது கொஸ்டின். ராஜாஜி அவர்கள் யாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைத்தார்? ராஜாஜி அவர்கள்
யாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைத்தார்? ராஜாஜி அவர்கள் யாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைத்தார்? ராஜாஜி அவர்கள் யாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைத்தார்? அது வந்து 45வது கொஸ்டின். இது 46வது கொஸ்டின். காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார்? காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் கற்க தொடங்கினார்? காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் கற்க தொடங்கினார்? காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் கற்க தொடங்கினார்? அடுத்தது 47வது கொஸ்டின். விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர்? விரல் நுனி வெளிச்சங்கள். விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர். விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? 47வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வந்து 47. இது 48வது கொஸ்டின். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர்? நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர்? நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் அல்லது பாடலின் ஆசிரியர்? இது 49வது கொஸ்டின். 48வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர். அடுத்தது 49வது கொஸ்டின். எங்கு வாழும் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன? 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 எங்கு வாழும் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன. அது 50வது கொஸ்டின். 50வது கொஸ்டின். இளங்கோவடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு? இளங்கோவடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு. இளங்கோவடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு. 50வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு. இளங்கோவடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
தேசிய அறிவியல் தினம் எப்ப? பிப்ரவரி 28. அடுத்தது இந்தியாவின் பறவைகள் மனிதர் யாருங்க? சலீம் அலி. சரிங்களா? இந்தியாவின் பறவைகள் மனிதர் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா சலீம் அலி. அதுக்கப்புறம் கனிச்சார் வந்தீங்கன்னா எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னா 8 தொகுதிகள். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். அடுத்தது மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம், மாணிக்கம். புது புக்ல பார்த்தீங்கன்னா மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க, பழைய புக்ல துரைமாணிக்கம். ஸோ ரெண்டும் சரிதான். துரைமாணிக்கம் அல்லது மாணிக்கம். சரிங்களா? பழைய புக்ல எல்லாம் துரைமாணிக்கம் இருக்கும், புது புக்ல மாணிக்கம் இருக்கு. ஓகே. அடுத்தது பாரதியார் பார்த்தீங்கன்னா மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னா பாரதி. சரிங்களா? ட்ரஸ்டோட தமிழ் ஆக்கம் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை. அடுத்தது மணிமேகலை கையில் இருந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உணவிட்ட பெண் பார்த்தீங்கன்னா ஆதிரை. சரிங்களா? ஆதிரை. அடுத்தது தாராபாரதியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். தாராபாரதி பேர் ராதாகிருஷ்ணன். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1780. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8வது தளம் பார்த்தீங்கன்னா அலுவலக பிரிவு மற்றும் எதுங்க கல்வி தொலைக்காட்சி. கல்வி தொலைக்காட்சி. அடுத்தது ஆற்றுணா வேண்டுவது இல்லை அப்படிங்கிற பாடல் வந்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி 400. அதன் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை அறையனார். சரிங்களா? முன்றுரை அறையனார். சரிங்களா? பழமொழி 400, ஆசிரியர் முன்றுரை அறையனார். அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற ஆசிரியரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராஸ். துரைராஸ். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற அதோட அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராஸ். வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை. தம்மை ஒத்த அலைநிலத்தில் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து. அடுத்தது ரோபோக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்கிய நாடு பார்த்தீங்கன்னா முதல்ல சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அடுத்தது டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி உருவாக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம். விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா லில்லியன் வாட்சன். லில்லியன் வாட்சன். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா சு சக்திவேல். அடுத்தது பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படிங்கிற வரி வந்து இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. குறுந்தொகை. அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சிரோ என்று வணிகர்களை பாராட்டிய நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஔவையார். சுட்டெழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ இதான் பயன்பாட்டில் உள்ள சுட்டெழுத்துக்கள். பூ வந்து சுட்டெழுத்து வந்து பயன்பாட்டில் இல்லை. மொத்தம் 3 சொல்லுவாங்க, பட் மொத்தமா 2 தான். தான் பயன்பாட்டில் இருக்கு. அடுத்தது 25வது காரல் கபக் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா செக் குடியரசு. சரிங்களா? செக் நாட்டை சார்ந்தவர். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவுனா 10 இருக்கு. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் வகைகள் மொத்தம் 10. நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. சரிங்களா? அக்கு அப்படிங்கிற அந்த ஆயுத எழுத்து வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து. திருக்குறளோட வேறு பெயர் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பொதுமுறை. சரிங்களா? உலக பொதுமுறையோ பொய்யாமொழி வாயிறை வாழ்த்து எதுவும் எழுதலாம். சரிங்களா? அதை எழுதிக்கங்க. அடுத்து வான இழப்போம்
கடல் மீனை இழப்பும் பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்தது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிற தமிழ் ஆக்கம் பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் வந்து சொல்றோம்னா தாயுமானவர் பாடல். தாயுமானவர் பாடல். 32 விஜய ரகுநாத சொக்கலிங்கர் பார்த்தீங்கன்னா ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சி ஆண்டவர் தான் விஜய ரகுநாத சொக்கலிங்கர். கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான். லெபனான் நாட்டை சார்ந்தவர். தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா புவியரசு. தேசாந்திரி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன். அவர் அந்த கால் முளைத்த கதைகள் அதெல்லாம் எழுதியிருப்பார்ல, அவர் தான் ராமகிருஷ்ணன். பெயர் சொல் மொத்தம் 6 வகைப்படும். சரிங்களா? இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்கு. சரிங்களா? தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார். கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் தேசிய கவி விநாயகனார். சரிங்களா? தேசிய கவி விநாயகனார். அடுத்தது லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு. அடுத்தது இயல்பாக ஒன்று நடக்கிறது மிகைப்படுத்தி கூறும் அணி பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பாக நடக்கிறத மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. மெர்சி அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். மெர்சி என்பதன் தமிழாக்கம் கருணை. வேலுநாச்சியாரோட தந்தை பார்த்தீங்கன்னா செல்லமுத்து. செல்லமுத்து சேதுபதினு சொல்லுவாங்க. செல்லமுத்து. சரிங்களா? முத்துவடுகநாதர் வந்தீங்கன்னா எங்க நடந்த போர்ல வந்து இறந்தாருன்னா காளையார் கோயில். காளையார் கோவில். காந்தி எந்த பெரியவரின் நிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னா உவேசா. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இவரை, உவேசா. சரிங்களா? ராஜாஜி யாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று அழைத்தார்னா பாரதியார். எங்கு வாழ்ந்த காலத்தில் வந்து காந்தியடிகள் வந்து தமிழ் கற்க விரும்பினார் அல்லது தொடங்கினார்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா. விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தாராபாரதி. நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடல் எழுதியவர் பார்த்தீங்கன்னா சக்தி முத்து புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் சொல்லியிருப்பாங்க. சக்தி முத்து புலவர். பெரும்பாலும் எந்த பறவைகள் வந்து வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது. இளங்கோடிகள் வாழ்ந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ஸோ இதான் 50 கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ எவ்வளோ கொஸ்டின் ஒரு சும்மா கேட்குறேன். யாருக்கு வந்து 50 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்கீங்க? யாராரு 50க்கு 50? யாரெல்லாம் 45 எடுத்திருக்கீங்க? 50க்கு 45 அல்ல அதுக்கு மேல் யாருமே இல்லையா? யாரெல்லாம் 45 அதுக்கு மேல்? ஓகே. யாரெல்லாம் 40க்கு மேல? 40 யாரு சொல்லுங்க. சொல்லுங்க ஜெகதீஷ். 49 ஜெகதீஷ்? ஓகே, வெரி குட். எந்த ஒரு கொஸ்டின் தப்பாச்சு? ஓகே, சரி, ஓகே. மத்தவங்க யார் வேற யார் 45க்கு மேல யாராவது இருக்கீங்களா? 45க்கு மேல? சரி, ஓகே. 40ல இருந்து 45க்குள்ள யாராரு 2 பேர் சொல்றீங்க? ஒன்னு வந்து பிரகதி அண்ட் மோகன். 2 பேரா? பத்மா. நீங்க எவ்வளவு மார்க்? 42. ஓகே, வெரி குட். அடுத்து இவங்க பிரகதி, நீங்க எவ்வளவு மார்க்? 41. மோகன் நீங்க?
மோகன் எவ்வளோ மார்க்? சௌந்தர்யா எவ்வளோ மார்க் நீங்க? 43 மோகன். ஓகே 37. 40 அதாவது 40 வரைக்கும் சொல்லியாச்சா? 35ல இருந்து 40 வரைக்கும் சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. வேற? சரி ஓகே. ஸோ பிலோ 30லாம் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா? பிலோ 30லாம் ரொம்ப நீங்க நல்லாவே இன்னும் படிக்கணும். ஸோ கேட்க விரும்பல. ஸோ ஓகே 35க்கு மேல இருந்தா ஓகே படிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. 35ல இருந்து 40 இருக்கவங்கலாம் 45க்கு மேல இருக்கவங்கலாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 40லாம் இன்னுமே நல்லா ரீகால் பண்ணுங்க. 40ல இருந்து 45லாம் நல்லா ரீகால் பண்ணுங்க. 35ல இருந்து 40 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீகால் பண்ணணும். ஸோ பிலோ 30லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா படிக்கணும். ரீகால் பண்றதை விட நிறையா இன்னும் படிக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் எனக்கு கிளாஸ். ரொம்ப நேரம் போக வேணாம். சரிங்களா? 10 மணிக்கு மேல ஆச்சு. சரி ஓகே. இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களால ஆப்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சரிங்களா? சரி ஓகே. வேற டவுட் இருந்தா